டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முயற்சியின்மை தோல்வி தரும் என்ற தலைப்பிலே சிறு கதை ஒன்றை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே வேலன் ஒன்றொரு பெரிய சோம்பேறி இருந்தான். அவனுக்கு தான் கஷ்டப்பட்டு உழைப்பதில் உடன்பாடு கிடையாது. எந்த தவறான வழியிலாவது எவ்வாறு குறுக்கு வழியிலாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமே ஒழிய தான் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற விருப்பமற்றவன். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய சோதிடர் ஒருவர் வருகின்றார். அப்போது அந்த மக்கள் எல்லோரும் சென்று அந்த சோதிடரிடம் தங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கான வழிகளை கேட்கின்றார்கள். அப்பொழுது இவனும் போய் கேட்டபோது தனக்கு எவ்வாறாவது வாழ்வில் தான் திடீரென உயர வேண்டும் என்று கேட்கின்றான். உடனே அந்த சோதிடர் சொல்கின்றார் அவரை பார்த்து, உனக்கு 75 லட்சம் அதிர்ஷ்ட லாபம் கிடைக்கப் போகின்றது என்று சொன்னவுடன், அதற்கு சும்மா கிடையாது, நீ நல்ல இறைவன் நம்பிக்கையோட நாளும் இறைவனை வடிவாக ஒரு படுத்தலோடு இறைவனை நீ வழிபட்டு கொண்டு வந்தாயானால் உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். உடனே இந்த சோம்பேறி பாலன் என்ன செய்கின்றார் என்றால் கோயிலுக்கு செல்கின்றார். கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து சாமியை கூப்பிடுகின்றார். இவர் இவ்வாறு நீண்ட நாட்கள் செய்தும் கூட அந்த இறைவன் இவருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கவில்லை, அந்த காசு இவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இவர் இந்த கோயிலை விட்டுட்டு பெந்து தேவாலயத்துக்கு செல்கின்றார். அந்த கோயில்ல கிடைக்காது, சில தேவாலயத்துக்கு சென்றால் அது கிடைக்குமோ என்று ஒவ்வொரு தேவாலயங்களாக அலைந்து திரிகிறார். அலைந்து திரிந்து தனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்று விழுந்து விழுந்து அங்கே வழிபடுகிறார். அந்த தேவாலயத்துக்கு சென்றும் பல மாதங்கள் கடந்தும் அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காதபடியா மீண்டும் மசூதிக்கு செல்கின்றார். இவ்வாறு மாறி மாறி எல்லா இடமும் சென்று கடைசியில் அவருக்கு ஒரு விரக்தி ஒன்று வந்துட்டு இவர் என்ன செய்கின்றார், ஒரு மலை உச்சி ஒன்றுக்கு போய் நின்று சொல்கின்றார், நீ இப்பொழுது எனக்கு அந்த 75 லட்சம் அதிர்ஷ்டத்தையும் கடவுளையே தராவிட்டால் நான் இந்த மலையில் இருந்து விழுந்து குதிப்பேன் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த இவன் கத்தி அதில் நின்று கூப்பிட்டும் கூட அந்த கடவுள் தனக்கு வந்து இறங்கவில்லையே. நான் அவ்வளவு கடவுளை கும்பிட்டேன், நான் வேறு ஒரு நினைவும் இல்லாமல் கடவுளே கடவுளே என்று கடவுளை நான் கும்பிட்டும் கூட கடவுள் எனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை தரவில்லை, அந்த 75 லட்சமும் எனக்கு வரவில்லை என்ற ஏக்கத்தோடு சொல்கிறேன். நீ இனி வேற ஆட்டில் கூப்பிட்ட குரலுக்கு தர ஆட்டில் நான் இதில் விழுந்து உனக்கு முன்னால் நான் செத்து விடுவேன் என்று சொல்கின்றார். அதையும் அப்பொழுதும் அந்த இறைவன் வரவில்லை. ஆகவே அவர் விழுகின்றார். விழுந்து பிறகு நேரடியாக அவர் அந்த மேலுலகம் செல்கின்றார். அங்கே போய் அந்த இறைவனுடைய ரூமுக்கு முன்னால் நின்று கொண்டு கத்துன்று கத்துகின்றார். நான் உன்னை எவ்வளவு வழிபட்டேன், எனக்கு துரோகம் செய்து விட்டாய், ஒரு முறையாவது நீ எனக்கு தர வேண்டிய அந்த 75 லட்சத்தை எனக்கு தந்தாயா, நான் உனக்காக வேண்டி எவ்வளவு வருந்தி செய்தேன் என்று சொல்ல அந்த இறைவனுடைய உதவியாளர் என்னென்று கேட்கின்றார். கேட்டு இப்படி இறைவன் எனக்கு துரோகம் செய்து விட்டார், நான் எவ்வளவு இறைவனை வழிபட்டால் எனக்கு அந்த காசு கிடைக்கும் என்று சொல்லி நான் எவ்வளவு நாட்களாக இறைவனை உள்ள அன்போடு வழிபட்டேன், ஆனால் அந்த இறைவன் எனக்கு அந்த காசு தரவில்லை என்று சொல்கின்றார். இதனை கேட்டு அந்த உதவியாளனுக்கும் கோபம் வருகின்றது இறைவன் மீது. இருவரும் சேர்ந்து கத்துகிறார்கள் அந்த வாசலில் நின்று கொண்டு. ஆகவே இறைவன் அந்த வாசலை கதவை திறந்து வெளியே வருகின்றார். என்ன என்று கேட்கின்றார். முதல் அமைதியாக இருங்கோ, என்ன என்று சொல்லி கேட்பதற்கு அந்த உதவியாளன் சொல்கின்றான், நீங்கள் அவருக்கு அதிர்ஷ்டம் 75 லட்சம் கிடைக்கும் என்று சொல்லி உள்ளன்போடு அவர் உங்களை மனசார நேசித்து கொண்டிருந்தும் கூட நீங்கள் அவருக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்று சொல்கின்றார். அதற்கு அந்த இறைவன் அவருக்கு சொல்கின்றார், ரைட், நான் துரோகம் செய்வதற்கு இவர் என்ன முயற்சி செய்தார், அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் இவர் ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டை எடுத்திருக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் சீட்டை எடுத்திருந்தால் அந்த அதிர்ஷ்டம் இவருக்கு கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு திரிவதை விட எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு சீட்டு, ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு ஒன்றை அவர் எடுத்திருக்க வேண்டும் என்று அப்போதுதான் அந்த முட்டாள் தன்னுடைய
தவறை உணர்ந்து கொள்கின்றார். அன்பானவர்களே, அவ்வாறு தான் நாங்களும் வாழ்விலே எங்களுக்கு உயர்வு வேணும், மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுவதை விட நாங்கள் வாழ்விலே உயர்வதற்கு இறை நம்பிக்கையோடு எங்களுடைய முயற்சியையும் நாங்கள் எடுத்தோமே என்றால் நாங்கள் வாழ்வில் நாங்கள் உயர முடியும். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி மற்றவனை பார்த்து நாங்கள் அங்கலாச்சு ஏமாற்றம் அடைந்து அவர்கள் மீது நாங்கள் ஒரு பொறாமைப்படுவதை விட அவர்களைப் போல நான் வாழ்வில் உயர்வோடும் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய தன்னம்பிக்கை எங்களுடைய முயற்சியோடு அந்த இறை நம்பிக்கையும் இணைந்து நாங்கள் வாழ்வில் முன்னேறலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.